Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 18 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. அப்புறம் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க. அது எல்லாமே பார்த்துட்டு இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். நிறைய ரெசிபிஸ் எல்லாமே இருக்கு. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மாரிஸ் சிஸ்டர் வந்து ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் ஷானு சிஸ்டர் வந்து கேரளா திருவனந்தபுரம்ல இருந்து ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் மகேஷ் மல்லிகா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் அடை தோசை வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அடை தோசை வந்து சாப்பிடலாம். ஏன்னா எல்லாமே பருப்பு வகைகள் சேர்த்து தானே நம்ம வந்து பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணணும். சாப்பிடலாம். அந்த ரெசிபி வந்து நீங்க வந்து போடுங்க சிஸ்டர் சொன்னீங்க. அது வந்து ஹை ப்ரோட்டீன் ரெசிபிங்க. ரொம்ப நல்லது. ஸோ எப்பவுமே இந்த பச்சை பயிர் இருக்கு, அது கூட கொண்டக்கலை சேர்த்து ஊற வைக்கிறது, இந்த மாதிரி நம்ம வந்து இல்லைன்னா எல்லா பருப்பையுமே துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அந்த மாதிரியும் பண்ணலாம். உளுந்து எல்லாமே சேர்த்து, சரிங்களா? ஸோ நம்மளோட கிரியேட்டிவ் தான். அதுல எல்லாமே சேரும்போது நல்ல ஒரு ப்ரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஸோ வந்து சாப்பிடலாம். ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா ரெசிபி வந்து ஷேர் பண்றேன். கேட்டிருந்தீங்க ரெசிபி, அதனாலதான். அதுக்கப்புறம் வந்து அடிக்கடி கருவேப்பிலை இல்ல, அதனால நான் சேர்க்கல, நீங்க இருந்தா சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து கருவேப்பிலை யூஸே பண்ண மாட்டாங்க. நம்ம சவுத் இந்தியன் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அதனால தமிழ் கடைகள்ல மட்டும்தான் வந்து கருவேப்பிலை கிடைக்கும். நம்ம வீட்டு மாடியில சின்ன ஒரு மரமா தாங்க இருக்கு. சோ அது வந்து ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு. தமிழ் கடை கொஞ்சம் தூரமா போகணும். சரி, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி கருவேப்பிலை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது. அதனாலதான். அதுக்கப்புறம் என்ன, கருவேப்பிலை வந்து இந்த குளிர் டைம் வந்துருச்சுன்னா காஞ்சு ஒரு மாதிரி ஆயிடும், குரோத்தே இருக்காது. அதுவே வந்து பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம ஊர் செடிகளுக்கு கொஞ்சம் வெயிலும் வேணும் இல்லையா? அதனாலதான் சிஸ்டர் வந்து யூஸ் பண்றது கிடையாது. கருவேப்பிலை போட்டா அதோட பிளேவரே தனிதான். இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்றது, அப்படிதான். சின்ன வெங்காயமே இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிக விலை, தமிழ் கடைகள்ல மட்டும் தான் இருக்கும், அதிக விலையாவும் இருக்கும். சோ அதனாலே பெரிய வெங்காயமே பயன்படுத்தியாச்சுங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் இங்கேயும் நார்த் இந்தியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் அந்த அளவுக்கு கிடைக்காது. தமிழ் கடையில ரேரா தான் கிடைக்கும். சோ அதனாலயே அதுவும் வாங்குறது இல்ல. இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டலாம்ல, எங்கேயும் எல்லா இடத்துலயும் கிடைக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து பெரிய வெங்காயம் தான் வாங்குவேன் சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து உளுந்தங்களி சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. உளுந்தங்களி வந்து சாப்பிடலாம். ஆனா நீங்க வந்து இந்த நாட்டு சர்க்கரையோ இல்ல வெல்லம் இதை மாதிரி சேர்க்காம உங்களால சாப்பிட முடியும்னா சாப்பிடுங்க. சுகர் எல்லாம் எல்லாமே எந்த சுகரா இருந்தாலும் அவாய்ட் பண்றதுதான் நல்லது. அதுக்கப்புறம் ராகி புட்டு வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. ராகி புட்டுலயுமே ஸ்வீட்னஸ் சேர்க்காம ராகி புட்டு பண்ணிட்டு அதுல வந்து தேங்காய் துருவல் மட்டும் கொஞ்சமா ஆட் பண்ணி சாப்பிடுங்க. அதுதான் ஸ்வீட்னஸ்க்கு, சரிங்களா? நீங்க வேற எதுவும் வெல்லமோ இல்ல நாட்டு சர்க்கரையோ சேர்க்கிறேன்ட்டு எந்த இனிப்புமே சேர்க்காதீங்க. சோ அதுதான். அப்புறம் வந்து சங்கீதா சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க கோகனட் மில்க் வந்து நான் வந்து எனக்கு வாய்ப்புண்ணு ஆயிடுச்சு சிஸ்டர், கோகனட் மில்க் குடிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. இடியாப்பம் சாப்பிட்டேன்னு சொன்னாங்க. இன்கேஸ் நீங்க வந்து என்னன்னா கோகோனட் மில்க் வந்து நம்மளோட தாய்ப்பாலுக்கு நிகருங்க, அவ்வளோ நல்லது. சோ அரை கிளாஸ் இந்த மாதிரி நம்ம டெய்லி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ குட்டி கிளாஸ், பெரிய கிளாஸ்னா அரை கிளாஸ், அந்த மாதிரி சொல்ல வரேன். சோ அவ்வளோ தாய்ப்பாலுக்கு நிகரு. சோ நீங்க வந்து இடியாப்பம் எல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ராகில இடியாப்பம் பண்ணிட்டு அதுல அந்த தேங்காய் பால் ஊத்தி சாப்பிடுங்க. வேற எதுவும் சீனியா சேர்க்காதீங்க, சரிங்களா? இனிப்புகள். சோ அததான் வந்து சொல்றேன். ஏன்னா தாய்ப்பாலுக்கு நிகர், அவ்வளோ நல்லது. அப்புறம் முன்னாடி வெயிட் குறைச்ச சிஸ்டர், இப்ப முடியல, அதிகமா சாப்பிடுறேன் அதை விட்டதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்றாங்க. அது சம்டைம் வந்து நீங்க ஒரேதான் விட்டுறக்கூடாது. மெயின்டைன் ஆல்ரெடி குறைச்சிட்டோம் அப்படின்னா மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸிங்க. பிடிச்ச விஷயத்த அளவா சாப்பிட்டு ஓவரா போகாம மெயின்டைனும் வந்து பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம மன வலிமை தான் நான் சொல்லுவேன். எதையுமே நம்ம பண்ணும் போதுதான் அது வந்து முடியும். சோ நீங்க அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க, சூப்பரா குறைச்சிடலாம் சிஸ்டர். அதுக்கப்புறம் நிலக்கடலை வந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்க. நிலக்கடலை வந்து சாப்பிடலாம். அதுல வந்து புரோட்டீன் இருக்கு, ஆனா அதிக அளவு ஃபேட்டும் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி பன்னீர், தேங்காய் இதுல எல்லாம் நான் இதுக்கு ஃபேட் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமா அளவா தான் சாப்பிடணும். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அவ்வளவுதான், சரிங்களா? சோ அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். சாப்பிடலாம்.
அப்புறம் நான்வெஜ் வந்து நான்வெஜ்ல சிக்கன்லாம் சாப்பிட்டா வெயிட் ஏறுமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ரீசெண்டா நம்ம நான்வெஜ் வீடியோ போடல இல்ல, ஸோ அதனால புதுசா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கனால தான் ஸோ நான்வெஜ் சாப்பிடாம இப்போ வெஜிடேரியன்ஸா காப்பிச்சுட்டு இருக்கேன். ஸோ வந்து நான்வெஜ் எல்லாமே சாப்பிடலாங்க. சிக்கன்ல எல்லாம் அதிக அளவு ப்ரோட்டீன் வந்து இருக்கு, ஸோ சாப்பிடலாம். சரிங்களா? அப்புறம் பன்னீர், தேங்காய், பன்னீர், அப்புறம் தேங்காய், முட்டை, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா வந்து அரைச்சிட்டு வந்து தோசை மாதிரி ஊத்தி சாப்பிடலாம்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனா இது எல்லாமே கம்மியா தான் எடுத்துக்க முடியும், ஏன்னா இதுல மூணுலயுமே ஃபேட் லெவல் அதிகமா இருக்கு. ஸோ அதனால அளவா தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் சிஸ்டர். அதுதான் சொல்ல வரேன். அப்புறம் வந்து 1 hour வந்து நான் வந்து வாக்கிங் வந்து நல்லா போறேன் சிஸ்டர். ஆனா எனக்கு வந்து வேர்க்கவே மாட்டேங்குது. அப்ப வந்து எனக்கு வெயிட் லாஸ் வந்து ஆகுமா? கண்டிப்பா ஒரு சிலருக்கு டெம்பரேச்சர் பிரச்சனைனால இருக்கலாம், இந்த மாதிரி எங்களுக்கு குளிர்னால இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சில பாடியில வந்து வேர்வை வந்து சுரக்காம இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. உங்களோட பாடி ஏதோ ஒரு ஒர்க் அவுட் நடக்குது அப்படின்றத மட்டும் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து ஆகும். அதுக்கப்புறம் சத்து மாவு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்க. சத்து மாவு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம், நீங்க வந்து நார்மலா நீங்களே தயாரிச்சு. ஆனா நீங்க வந்து ஸ்கூல்ல இந்த மாதிரி கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா சத்து மாவு, சத்துணவு இதெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து இனிப்பு வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை வந்து எடுத்துக்க வேண்டாம். அதுதான் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து நவதானிய மாவு நேற்று நான் காமிச்சேன் இல்லையா, ஸோ அது வந்து வறுத்துட்டு பண்ணணுமா சிஸ்டர்? ஆமா, எல்லாமே கம்பு, சோளம், அப்புறம் கேப்ப, இந்த மாதிரி சிறுதானியங்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து வறுத்துட்டு பவுடர் பண்ணி வைக்கிறது தான். சரிங்களா? எப்பவுமே இந்த மாதிரி பவுடரா விஷயம்லாம் வறுத்துட்டு பண்ணும்போது டேஸ்டும் நல்லா ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கவும் செய்யலாம். ஸோ அதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து கமெண்ட்க்கு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாள் காணும் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோ வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்னைக்கு நம்மளோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 59.65 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர், நல்லாவே இப்போ வந்து ரிசல்ட் கொடுக்குது இல்லையா? ஸோ அதனால கிவ் அப் பண்ணவே கூடாதுங்க, நம்மளோட வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து இஞ்சி போட்டு பிளாக் டீ தான் இன்றைக்கும் பண்ணினேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு எங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இந்த குளிர் காலத்தில் அடிக்கடி வந்து எடுத்துப்போம். ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேருக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு. ஸோ அதனால பிரேக்ஃபாஸ்ட் தான் வந்து ரவை வந்து உப்புமா பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா குடமிளகாய் வச்சு சட்னி தான் வந்து பண்ண போறேன். ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணி ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் சேர்த்து பொரிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் பூண்டு இதையும் சேர்த்து லைட்டா வந்து பொன்னிறமா வந்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பெரிய வெங்காயம் தான் கிடைக்குது. ஸோ அதனால தான் வந்து அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துட்டு அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குடமிளகாயும் கட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்து விட்டோன்னா நல்லா வந்து மசிஞ்சு வெந்து வந்துடும் கொஞ்சம். ஸோ அதனால் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன துண்டு புளி வந்து சேர்க்குறேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவணும்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதையும் தூவி கடைசியாக ஒரு கிளறி விட்டுக்கலாம் லைட்டாக. அவ்வளோதாங்க, சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடும். இதை வந்து அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு போகிறோம். இதே மாதிரி சுரைக்காயில் பண்ணலாம், கேரட்டில் பண்ணலாம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் பண்ணி கொடுங்க பிள்ளைங்களுக்கு, ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆறினதுக்கப்புறம் அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து உப்புமாவும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. எப்பவும் போல் தாளிப்பு சேர்த்து அதையும் வந்து பார்த்திங்கன்னா கிண்டி எடுத்துக்கிட்டு இந்த சைடு வந்து சட்னியும் அரைச்சி எடுத்துட்டேன். சூப்பராக இருக்குது பாருங்களேன். பிள்ளைங்களுக்கு வந்து மல்லி சட்னி மாதிரி தான் இருக்கும், எந்த ஒரு இதுவுமே இல்லை. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சைடு உப்புமாவும் வந்து கிண்டியாச்சு. அப்புறம் வந்து காஃபி வந்து காலைல வந்து போட்டுட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து ப்ரெட்டோட வந்து காஃபி வச்சு கொடுத்துட்டு அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு மதிய லஞ்சுக்கு ரவை உப்புமாவும் அந்த குடமிளகாய் சட்னி வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் அம்மாச்சிக்கும் காஃபியோடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். தம்பிக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்குது இல்லையா? ஸோ இங்கே பாருங்களேன், ஹிந்தி தான் எழுதிட்டு இருக்காரு. அவங்க அப்பா வந்து அவருக்கு ஆன்லைன் கிளாஸ்க்காக டேப் வந்து வாங்கியிருந்தாங்க நேற்று புதுசாக, அதை தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் தான் வந்து கிண்டிக்கிறேன். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நல்லா பெரிய ஸ்பூன்லேயே தண்ணி வச்சுட்டு நார்மலாக கிண்ட போகிறோம். அவ்வளோதாங்க. தேவையான உப்பு சேர்த்து கிண்டிக்கலாம். அவ்வளோதாங்க. அது கூட வந்து குடமிளகாய் சட்னி வச்சு சாப்பிட்றேன். இதுவே ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சட்னி இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய தோசை வகைகள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு நான் வந்து ஃப்ரெஷ்அப் வந்து ஆயிட்டேங்க. அதுக்கப்புறம் சரி கீரையெல்லாம் ஆஞ்சி எடுத்துகிட்டு இருந்தேன். டைமே இல்லை.
கீரை ஆயணும்னாவே டைம் வந்து எடுக்கும் இல்லையா. ஸோ கீரை வந்து ஆஞ்சு எடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் அரிசியை வந்து உலைக்கு வந்து ஊற வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்து தான் வந்து ஊற வச்சேன். அதுக்கப்புறம் வந்து சரி 11 மணி ஆயிடுச்சு. அம்மாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி போட்டு டீ வந்து போட்டு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு டீ வந்து போட்டு எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அதை போட்டு கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய வேலை என்னன்னா துணியை வந்து போடுறதுங்க மிஷினில். ஸோ அதுக்கப்புறம் மிஷினில் அதை ஃபுல்லாக எடுத்து, ஏன்னா சொட்டு பிள்ளைங்களோடது அந்த இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணுறது வந்து அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது காயறதுக்கே 2 days ஆகும். அதெல்லாம் மிஷின் இருக்கனால ஒரு நாள்லேயே வந்து ஏன்னா நல்லா பிழிஞ்சு கொடுத்துருது இல்லையா. ஸோ அதனால போய் மிஷினில் எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் நேற்று வந்து அள்ளி வச்சேன். இப்போ நேற்று காய போட்டிருந்தது ஹஸ்பண்டோட பெரிய பெரிய சொட்டு எல்லாமே இருந்தது. அவங்களோடது நேற்று அலசி போட்டிருந்தாங்க ஹஸ்பண்டு. அதை எல்லாமே எடுத்துகிட்டு வந்து மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் குக்கரை வந்து அரிசியை வந்து வச்சு விட்றலாம்னு சொல்லிட்டு அடுப்பில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீரையை வந்து அலசிட்டு இருந்தேன் பாருங்களேன். ஒன்று ஒன்றா எடுத்து மண் வந்து ரொம்ப இருக்குங்க. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அலசிட்டு இருந்தேன். அதுக்கே டைம் எடுத்துரும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு குக்கரை விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து கீரையை கடைய போகிறேன், பாலக்கீரை சரிங்களா. இதில் வந்து பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சமாக நம்ம சேர்த்தாலே போதும், கெட்டியாகவும் வைப்பாங்க. கொஞ்சம் நான் தண்ணியை தான் பண்ணுறேன். ஸோ அதனால தண்ணி ஊற்றிட்டு தக்காளியும் இதில் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இது அப்படியே வேக வைக்க போகிறோம் சரிங்களா. அவ்வளோதான், அந்த சைடு வேகட்டும். இங்கிட்டு வந்து குக்கரில் வந்து சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பாருங்களேன், இந்த மாதிரி லைட்டாக ஊற வச்சுட்டு குக்கரில் போடும்போது நல்லா புழுன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. ஒரு மத்து இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம வந்து கடைஞ்சிடலாம். நான் கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறேன். தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அந்த மாதிரி எடுத்துட்டேங்க. நல்லா அரைச்சி இப்போ வந்து தண்ணியில் வந்து சேர்த்து ஊற்றிக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான். சிம்பிளாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டா போதும். கடுகு வரமிளகாலாம் போட்டு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்து அதில் வந்து போட்டாச்சு. செம்மையாக இருக்கும் இந்த வரமிளகா ஃப்ளேவரோட. சிம்பிள் கீரை கடையில் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. செம்மையாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். அம்மாச்சிக்கு வந்து இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அது கூட ஊறுகாய் வச்சாலே போதுங்க, அல்டிமேட்டாக இருக்கும். அவங்களுக்கு வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அம்மாச்சி இன்னைக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மிஷினில் போட்ட துணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து காய போட்டுட்டேன். நல்ல மிதமான வெயிலாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் சரி நமக்கு வந்து மதிய லஞ்சுக்கு வந்து ரவைக்களி பண்ணலாம், இந்த கீரை கூட அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேப்பக்களி பண்ணலாம், கம்மங்களி பண்ணலாம், எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க சரிங்களா. இல்லைன்னா சிறுதானிய அரிசி எதிலாவது வந்து பண்ணலாம், இல்லை ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம். சும்மா தண்ணியில் ரவையை போட்டு கிண்டிகிட்டே இருக்கணுங்க. இந்த மாதிரி களி மாதிரி வந்து தேவையான உப்பு சேர்த்து நம்ம வந்து கிண்டிக்கலாம். இது கூட நிறைய கீரை கடையல், அது கூட வந்து வெள்ளரிக்காய் வச்சு இன்னைக்கு சிம்பிளாக முடிச்சாச்சு. நல்லா ஃபில்லிங்காக இருக்குங்க. சமையல் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் வந்து கையோட விளக்கி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க. அதுக்கு இடையில வந்து இந்த ஈவினிங் போட வேண்டிய வீடியோ எடிட்டிங் எல்லாமே பண்ணுவேன் நான். அப்புறம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. சொட்டெல்லாம் போட்டு பேக் பண்ணிட்டு சோளக்கருது தான் எடுத்திருக்கேன். சுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து குளிர் காலத்தில் நிறைய கிடைக்குங்க. கிடைக்கிற பொருளை நல்லா வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கருதை எடுத்து நல்லா சுட்டு சூப்பராக சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதில் வந்து நம்ம லெமன் உப்பு கூட தடவிட்டு சாப்பிடலாம். நான் வந்து பிளைனாக வந்து சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கும் ஒரு சொலக்கருது வந்து சுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கும் சுட்டு வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் சரி நான் வீட்டில் வந்து வாக்கிங் வந்து பண்ணுறேன். கொஞ்சம் குளிராக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே டிவியை பார்த்துக்கிட்டே, ஃபேன்லாம் ஓடாது இல்லையா குளிர் காலன்றலாம். ஸோ எப்பவுமே வந்து ஃபேனை வீட்டுக்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்பீடாக வாக் பண்ணுங்கள். இதை விட ஸ்பீடாக பண்ணுவேன். வீடியோக்காக தான் லைட்டாக வந்து காமிச்சிருக்கேன். ஸோ நல்ல உடம்பா வச்சு 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் வந்து பண்ணுங்க. அதுக்கப்புறம் சரி நம்ம டின்னர் டைம் ஆயிடுச்சு, நம்ம டின்னர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு உப்பு சப்பாத்தி தான் வந்து பண்ண போகிறேன். நல்லா வந்து கிளறி விட்டுட்டு எப்பவும் போல் பிசைஞ்சு எடுத்து நல்லா சாஃப்டாக வேறு எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. வார்ம் வாட்டர் வந்து சேர்த்துக்கோங்க சரிங்களா. அப்புறம் காலையில் அரைச்ச குடமிளகா சட்னி வச்சுருந்தேன் இருந்தது. அதுக்கப்புறம் கீரை கடையில் இருக்குது, கொஞ்சம் சாதமும் கூட இருக்குதுங்க. ஸோ அதனால் சப்பாத்தி மாவு கம்மியாக தான் பிசைஞ்சிருக்கேன். ஸோ இதை வச்சு வந்து டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு ஃபஸ்ட்டு வந்து போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சப்பாத்தி தான் எனக்கு எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெயே ஊற்றாமல் இப்படி வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் கொஞ்சம் வந்து நெய் தடவி நான் வந்து போட்டு வச்சிருவேன். கொஞ்சம் நல்லாவே ஹாட் பாட்டில் போட்டு வச்சுட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா இந்த இரும்புகள் அன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, முடிஞ்ச வரைக்கும் இரும்பு வந்து
பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயை நல்லா பொடியை கட் பண்ணிட்டு தேவையான உப்பு சேர்த்து அதை வந்து பிசைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சுருக்குன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஏதோ சுருக்குன்னு இந்த கூறுலாம் சாப்பிட்டு தோணும் இல்லையா? ஸோ அதை வச்சு நான் வந்து குடமிளகா சட்னி, அதுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி வச்சு சூப்பராக வந்து டின்னரை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என் அம்மாச்சி கீரை கடையில் பிடிக்கும் சொன்னாங்க, அப்புறம் ஹஸ்பண்டுக்கும் அது தேவைப்படும்னு சொல்லி 2 பேருக்கும் வச்சாச்சு. பிள்ளைங்களுக்கும் சட்னி கூட வந்து ரொட்டி வச்சு கொடுத்துட்டேங்க. 2 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கும் வந்து பிடிக்கும் இந்த மாதிரி சட்னிலாம் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு வந்து பண்ணி கொடுத்துருங்க பிள்ளைங்களுக்கு, சரிங்களா? அப்புறம் எல்லாருமே சாப்பாடு கொடுத்துட்டு கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்காக கொண்டக்கடலையும் நிலக்கடலை பருப்பும் ஊற வச்சிருக்கேன், சரிங்களா? அது வந்து நாளைக்கு இதோட ரெசிபி வந்து வரும். ஸோ இதை வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து கடைசி எனக்கு வந்து வார்ம் வாட்டர் குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு 7 மணிக்கு நம்ம சாப்பிட்றோம்னு நிறைய பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வேறு எதுவுமே சாப்பிடாதீங்க. க்ரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிக்கிறது, லெமன் டீ, இந்த மாதிரி வேறு ஏதாவது தண்ணி மட்டும் குடிங்க, சரிங்களா? வேறு எதுவுமே சாப்பிட்றாதீங்க. அப்போ தான் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையிலேருந்து ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சீட் பண்ணிடாதீங்க. ஸோ அதுதான். ஸோ இன்னைக்கு டேவை நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.